ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதுகாப்பில் இருந்த காவலர்களை தள்ளிவிட்டு திருவேங்கடம் தப்பியோடிய நிலையில் போலீசார் அவரை பிடிக்க முயற்சித்தும் பிடிக்க முடியவில்லை. புழல் காவல் எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் மறைந்திருந்த திருவேங்கடத்தை போலீசார் பிடிக்க முயன்றபோது ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக தற்போது காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். புழல் வெஜிடேரியன் நகர் பகுதியில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது தொடர்பாக காவல்துறை சார்பாக தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் காவலில் இருந்த திருவேங்கடம் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற போலீசார் அழைத்து சென்றபோது அவர் தப்பியோடியதாகவும் அப்போது போலீசார் என்கவுண்டர் செய்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காவலர்களை தள்ளிவிட்டு திருவேங்கடம் தப்பியோடிய நிலையில் போலீசார் அவரை பிடிக்க முயற்சித்தும் பிடிக்க இயலவில்லை. புழல் காவல் எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் மறைந்திருந்த திருவேங்கடத்தை போலீசார் பிடிக்க முயற்சி செய்ததாகவும் போலீசார் பிடிக்க முயன்றபோது கள்ளத்துப்பாக்கியை எடுத்து காவலர்களை நோக்கி திருவேங்கடம் சுட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அது பற்றிய விரிவான விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது போலீஸ் காவலில் இருந்த ரவுடி திருவேங்கடம் இன்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்டார். அது தொடர்பான செய்தி குறிப்பை தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையரகம் வெளியிட்டுள்ளது. அதாவது திருவேங்கடம் உட்பட 11 நபர்கள் விசாரணைக்காக பூந்தமல்லி கிளை சிறையில் இருந்து 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டனர். இவர்களில் திருவேங்கடம் மீது கொலை உள்பட 5 வழக்குகளில் இவர் சம்பந்தப்பட்டுள்ளவர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது இவர் மீது பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவராக இருந்த புளியந்தோப்பு தென்னரசு உட்பட 3 கொலை வழக்குகள் இவர் மீது உள்ளன. அதே போல கொடுங்காய விளைவித்தல், வழிப்பறி வழக்கும் இவர் மீது உள்ளது. இந்த நிலையில் போலீஸ் காவலில் இருக்கும் திருவேங்கடத்தை இன்று அதிகாலை போலீஸ் காவலில் இருந்து திருவேங்கடத்தை அதாவது அவர் ஆயுதங்களை அதாவது கொலை செய்துவிட்டு ஆயுதங்களை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக மணலியில் உள்ள அவரது வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார். அவ்வாறு அழைத்து செல்லும் போது இயற்கை உபாதைக்காக வெட்டேரி ஏரிக்கரை ஆட்டு மந்தை செல்லும் வழியில் போலீஸ் வாகனத்தை நிறுத்திய போது பாதுகாப்பில் இருந்த காவலர்களை தள்ளிவிட்டு அவர் தப்பி ஓடிவிட்டார். எனவே பாதுகாப்புக்காக சென்ற காவலர்கள் அவரை பிடிக்க முயன்ற போது பிடிக்க முயறவில்லை. இதையடுத்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் காவல் வில்லேஜில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடிக்க முயற்சித்த போதுதான் அவர் மறைத்து வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார். அதற்கு பதிலடியாகத்தான் போலீசார் அவரை வீழ்த்தினர் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை அருகிலுள்ள அதாவது தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசீலித்த போது அவர் இறந்து விட்டார், ஏற்கனவே வரும் வழியில் இறந்து விட்டார் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக புழல் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் காவல்துறை செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.